இந்த சட்னி செய்கிறதுக்கு 10 மினிட்ஸ் தான் டைம் எடுக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். அப்புறமேட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 5 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் வந்து காமுடி போல் எடுத்திருக்கேன். இப்போ வந்து கடாய் நல்லா சூடாடணும். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடணும். காஞ்ச மிளகாய் தீஞ்சிடக்கூடாது. அதனால் வந்து டக்குன்னு ஆட் பண்ணணும். இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடலாம். அப்புறமேட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இதிலே வதங்கட்டும். இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான சட்னி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.